தேவாலயம் பூட்டப்பட்டதால் நடு ரோட்டில் அமர்ந்து ஜபக்கூட்டம் நடத்தப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு சபை நடக்கணும், எந்த காரணத்தை முன்னிட்டோ சபை மூடக்கூடாது. உங்களால் நடத்த முடியல, நீங்க வெளியில போயிடுங்க. கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பெருமாள் கோவில் தெருவில் ஏசிஏ என்ற தேவாலயம் கடந்த 1994ஆம் ஆண்டு சபை ஊழியர்களால் ஒன்று கூடி அனைவரது பங்களிப்பிலும் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திருச்சபையானது மெர்சி கல்யாணி என்பவரின் பெயரில் வாங்கப்பட்டு கடந்த 35 ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக மெர்சி கல்யாணி உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ளார். இதனை அடுத்து அவரது மகன் தனது பெயரில் திருச்சபையை எழுதி வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாகவே சரிவர திருச்சபையை நடத்தாமல் ஊழியம் செய்பவர்கள் வராதபடி அவரது மகன் தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சபை ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று திருச்சபைக்கு வந்த நிலையில் சபை பூட்டப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் சபை திறக்கப்படாது என்று அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருந்ததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் இதுகுறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் சரிவர பதிலளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட சபை ஊழியர்கள் அருகே உள்ள சாலையின் நடுவே அமர்ந்து கையில் பைபிளுடன் கண்ணீர் விட்டபடி கதறி அழுது ஜபக்கூட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இப்போ 17 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு 1.5 வருஷமா எங்கள் மச்சினை தாமஸுங்கிறவர் அவர் உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கார அவதூறாக பேசி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து என்னென்னமோ பண்ணான். சரி, ஊழியம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நாங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கூட போனோம். அப்போ எங்கள் மாமியார் வந்து கேன்சரில் சீரியஸ் ஆகி அவங்க வந்து சீரியஸான கண்டிஷனில் இந்த இடத்த வந்து அவன் பேரில் மாற்றிக்கிட்டு கை ரேகை வச்சு அவங்களுக்கே தெரியாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது யாச்சும் கையெழுத்து வாங்குவாங்களா? இந்த மாதிரி பைசா கொடுத்து அவங்க கையில் காசு லட்சக்கணக்கில் கொள்ளடிச்சு காசு வச்சிருக்கனால எங்கள் மாமியார் பேங்க்கில் வீட்டில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் காசு சேர்த்து வச்சுட்டாங்க. சபை காசு வேன் வாங்குறதுக்கு, சபை கட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கி வச்சிருந்த காசை அவன் எடுத்துக்கிட்டு அந்த காசை இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்கான். அவன் வெளியே வர மாட்டான். என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பாவை முன்னாடி வச்சு எல்லாமே பின்னாடி அவன் கையால் யாருன்னா இந்த சாமுங்கிறவனும் எலிசாங்கிறவனும் இவங்களை மூளையாக செயல்பட்டுக்கிட்டு இவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் வந்து ஊழியை கட்டு போகக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் வெளியில் இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னா சபை விசுவாசிக்கு வரக்கூடாது. முக்கியமாக எங்கள் ஆரம்ப கால சபையிலிருந்து வந்தவங்க, சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க தாலியை விற்று இந்த சபையை கட்ட கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு தெரியும், தாலியை விற்று அவங்க கையில் அவங்களுக்கே வீடு கிடையாது, இந்த சபை கட்டணும்னு சொல்லி அவ்வளோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து சபையை கட்டினா 7 பேர் முக்கியமான சபையில் இருக்கிற 7 பேர் குடும்பத்தை வரக்கூடாதுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறான். யாராவது சபைக்கு வரவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இந்த கோயில் சபை எதுக்குன்னா கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க ஒரு சந்தோஷத்துக்காக சபைக்கு வராங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இந்த மாதிரி சபை இழுத்து மூடணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன நியாயம்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த சபையும் மூட மாட்டாங்க. இவங்க புதுசாக இப்போ ஒன்று மனசில் எதை வச்சுக்கிட்டு துக்கம்னா வெளியே சொல்லுங்க, எல்லாரும் கூடி பேசுங்க. அப்படி இல்லாமல் சபையை மூடிட்டு போகிறது நியாயமா? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வரக்கூடாதான். நான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டுருக்குறோம். அவரோட பணம் அவருக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அத்தனை லட்சம் பணத்தையும் இந்த சர்ச்சில் போட்டிருக்காரு. நான் உழைச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க உழைச்சிருக்கிறாங்க. எங்களை துரத்திட்டு இது உழைக்காத 1 ரூபா போட்டவங்க கிடையாது. சபைக்காக ஒரு நாள் ஒரு கல் தூக்கி வச்சவங்க கிடையாது, உழைச்சவங்க கிடையாது. அவனும் சரி, அவன் பண்ணாட்டியும் சரி. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் எங்கள் அம்மா எனக்கு சொத்தை கொடுத்துட்டாங்கன்றாங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? இந்த பாஸ்டருங்கிறவர் விசுவாசிகளுக்காக தானே இருக்கிறாரு.
ஆனால் விசுவாசிகிட்ட பேசுறது கிடையாது, நீதி நியாயத்துக்கு நிற்க மாட்டுறாரு. அவங்க பையன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறார். அவர் பையன் என்ன பண்ணாலும் அது ரைட்டுன்றார். சர்ச்சு நடக்கும்போது மைக்க பிடுங்குறாரு. அந்த வீடியோவில் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. விசுவாசிகளை வெளியே போங்க, நாயங்களா புறம்புங்களான்னு திட்டுறாரு. இதெல்லாம் சபையில் நடக்கிற நியாயமா? இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு சபை நடக்கணும். எந்த காரணத்தை முண்டிட்டோ சபை மூடக்கூடாது. உங்களால் நடத்த முடியல, நீங்கள் வெளியில் போயிடுங்க. நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், ஆளுங்க இருக்கிறாங்க. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போலீசார் இரு தரப்பினரிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முறையான நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. தேவாலயத்தை பூட்டியதை கண்டித்து கையில் பைபிளுடன் சபை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியே பரபரப்பாக காட்சியளித்தது. ஜீ தமிழ் நியூஸ்க்காக செய்தியாளர் தமிழரசன். இப்போதான் சார் அப்போ 1 hour ஃபோன் பண்ணி அண்டர் கால்ஸில் பேசி போயிட்டாங்க.